இன்னைக்கு உங்க மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண போறீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோவை முழுசா பார்க்காம ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க மக்களே. ஜியோ, ஏர்டெல், விஐ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க திரும்ப ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து மீண்டும் கட்டணத்தை உயர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு மக்களே. இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை, விலை எப்படி ஏறும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த விலை ஏறதுக்கு நோக்கி நம்ம எப்படி உஷாரா இருக்கணும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்க பணத்தை எப்படி மிச்சப்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி மக்கள் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா மக்களே, எதுக்கு ரீசார்ஜ் விலை திரும்ப கூடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024ல உங்களுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட் கூடிச்சு மக்களே. அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ல அவங்க என்ன சொன்னது விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய 5G வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க 2024ல கட்டணங்களை உயர்த்தினாங்க. இப்போ திரும்ப இந்த 2026ல அக்டோபர்ல இருந்து நவம்பர், அந்த அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள நாங்க வந்து ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து கூட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள 5G நெட்வொர்க் வந்து கொஞ்சம் வைடா கொண்டு போறதுக்கும், புதிய டவர்கள் வைக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கூடியிருக்கும். அப்போ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு டவர் தான் இருக்கும். அப்போ இன்னொரு டவர் அவங்க வச்சாகணும். அதுக்கு அவங்க பணம் போடணும். அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தை போடுனாதான் அவங்க டவர் வைக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் நடைமுறை. இப்போ அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம்னா நீங்க என்னன்னு கேட்கலாம். ஸ்பெக்ட்ரம்னா அலைக்கற்றல் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க 3G 4G 5G இருக்கு பாத்தீங்களா, அந்த அலைக்கற்றல் வந்து கவர்மெண்ட் தான் வைப்பாங்க. அதை ஏலத்துல எடுத்து அவங்க வந்து 5G எத்தனை அலைக்கற்றல் வேணும் அப்படிங்கறத வந்து எடுப்பாங்க. அந்த பேண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பேர் தான் ஸ்பெக்ட்ரம். அந்த எல்லாமே சேமா தான் வரும். ஓகேங்களா? அதை வந்து அவங்க வாங்குறதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் வேணும். அப்படிங்கும் போது உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் கொடுங்கனாதான் அதையும் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு 3-4 காரணங்களை சொல்லி அவங்க ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து அதிகரிக்காங்க. இதனாலதான் நமக்கு வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து இப்ப அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள நமக்கு எவ்வளவு உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, 15% உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜியோவா இருக்கட்டும், ஏர்டெல்லா இருக்கட்டும், விஏஆ இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யாருக்கு இந்த விலை உயர்ந்தனால யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்புன்னு பாத்தீங்கன்னா மக்களே, முக்கியமா மந்த்லி ரீசார்ஜ் பண்றவங்க, மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 சிம் யூஸ் பண்றவங்க, இப்போ 2 சிம்லயுமே நான் ரீசார்ஜ் பிளான்ஸ் பண்ணி ரீசார்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு மக்களே. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஸ்மார்ட் போன் இருக்கும். அந்த ரீசார்ஜ் பண்ற குடும்பங்களுக்கு எல்லாம் இது வந்து மிகப்பெரிய நஷ்டம் மக்களே. ஓகே. இப்போ மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகே, ரீசார்ஜ் ஏறும் ஏறும்னு சொல்றீங்க, ரீசார்ஜ் பிளான்ஸ்ல எவ்வளவு ஏறும், விலை எவ்வளவு கூடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 28 டேஸ் பிளான் 1.5 ஜிபி பெர் டேக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து 299 ரூபா ஜியோலையும் ஏர்டெலையும். ஆனா இப்போ எவ்வளவு கூடுன்னு பாத்தீங்கன்னா 350 ரூபா, 50 ரூபா கூடுது மக்களே எக்ஸ்ட்ரா. இப்போ 28 டேஸ் பிளான்ல எவ்வளவு கூட்டும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 15ல இருந்து 20%. அப்போ 15ல இருந்து 20% அப்படிங்கிற போது உங்களுக்கு 50 ரூபா கூடும். 299 ரூபாய்க்கு 50 ரூபா கூடும். அதே இது இப்போ 2 ஜிபி பெர் டே அப்படிங்கிற பிளான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜியோ, ஏர்டெல் ரெண்டுத்துக்கும் 349 ரூபாய் யூஸ் பண்றது, இப்போ ரெண்டாவது ரீசார்ஜ் விலை கூடுனால எவ்வளவு போகும் பாத்தீங்கன்னா 399 ரூபாய் கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. இப்போ 84 டேஸ் பிளான்ஸ் எவ்வளவு கூடும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 84 டேஸ்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது எவ்வளவு ரூபா கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 859 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க 84 டேஸ் பிளானு. இப்போ 140 ரூபாயில இருந்து 150 ரூபாய் கூடுமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்திங் கூடும் வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம் ரீசார்ஜ் பிளான்ஸ் மாற்றம் வரும்போது அந்த அளவுக்கு கூடும். அதுக்கப்புறம் நீங்க இயர்லி ரீசார்ஜ் பிளான்ஸ் பண்றவங்களா இருக்கீங்கன்னா, இப்போ 2.5 ஜிபி பெர் டே பிளான் மட்டும் தான் வச்சிருக்காங்க அவைலபிளா. அதுக்கு மட்டும்தான் 365 டேஸ்க்கு அவைலபிள் இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, 2 ஜிபி பெர் டே பிளானையும் எடுத்தாங்க, 1.5 ஜிபி பெர் டே பிளானையும் எடுத்தாங்க. ஆனா அதுக்கு பதில் வேல்யூ பேக் அப்படின்ட்டு ஜியோ மட்டும் 1748 ரூபாய்க்கு 336 நாளைக்கு வச்சிருக்காங்க. வெறும் அன்லிமிட்டெட் வாய்ஸ்க்கு மட்டும். ஓகே. இதெல்லாம் எவ்வளவு கூடும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது மொத்தத்துல ஒரு 500 ரூபாய் தான் கூடும் மக்களே. இப்போ அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயருக்கு பண்றதுனால அவங்க 500 ரூபாய் கூட்டுறாங்க. ஆனா அதே இது 84 டேஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க, 3 மாசத்துக்கு பண்ணீங்கன்னா 140 வந்து 150 ரூபாய் வரைக்கும் கூட்டுறாங்க. சப்போஸ் நீங்க ரீசார்ஜ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ரீசார்ஜ் பிளான் லாபம்னு பாத்தீங்கன்னா இயர்லி ரீசார்ஜ் பிளான் தான். நம்ம ரீசார்ஜ் விலை ஏறதுக்கு நோக்கி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிப் 1 என்னன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க இப்போ ரீசார்ஜ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மந்த்லி ரீசார்ஜ் பிளான்ஸ் நிப்பாட்டிட்டு, இப்போ கரண்ட்ல உங்க ரீசார்ஜ் பேக் முடிய போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இயர்லி டேட்டா பிளான ரீசார்ஜ் பண்ண பாருங்க. அப்படி ரீசார்ஜ் பண்றதுனால நமக்கு ஒரு 1 இயருக்கு வரைக்கும் நம்ம வந்து ரீசார்ஜ் பிரைஸ் ஹைக் ஏறத சேவ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது டிப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 2 சிம் யூஸ் பண்றதுனால இப்போ ஒரு சிம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறும் எஸ்எம்எஸ், பேங்க் ஓடிபி
இந்த மாதிரி வர்றதுக்கு மட்டும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிடுங்க. வீணா டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணாதீங்க. ஸோ சிம் ஒன்னுக்கு வந்து மெயின் சிம்மா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்முக்கு மட்டும் டேட்டா பிளானை எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். டிப் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க, வீட்ல ஒய்ஃபை இருக்கு. ஆபீஸ் போறீங்க, ஆபீஸ்க்கும் ஒய்ஃபை இருக்கு. அப்போ நீங்க இந்த ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் நான் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னா நீங்க டேட்டா பிளான்ஸே வேண்டாம் உங்களுக்கு. இப்போ நீங்க இயர்லி வேல்யூ பேக்ல ஜியோல வேல்யூ பேக் இருக்கு, அதே மாதிரி ஏர்டெல்ல எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணல. வேல்யூ பேக் ஏர்டெல்லும் இருக்கும் கண்டிப்பா. அந்த வேல்யூ பேக்கை நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க ஒன் இயருக்குங்கிறது 336 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க, 365 நாளைக்கு இல்ல. ஸோ நீங்க அந்த இயர்லி பேக்கை ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 ஜிபி டேட்டாவோ ஒரு 5 ஜிபி டேட்டாவோ நீங்க வந்து மொத்தம் உங்களுடைய அன்லிமிட்டட் உங்க பிளான் எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் போட்டு வச்சிருங்க. சில பிளான்ஸ் என்ன கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா 6 டேஸ் 5 டேஸ் தான் வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பிளானை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இப்போ நீங்க வீட்லயும் ஒய்ஃபை இருக்கு, அப்போ உங்களுக்கு ஆபீஸ்லயும் ஒய்ஃபை இருக்கு. அப்போ நீங்க ரெண்டு பக்கமே நீங்க யூஸ் பண்ணும்போது பெரிய பெரிய டேட்டா யூஸ் பண்ணும்போது நீங்க வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா மொபைல் வச்சு நீங்க ஆபீஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கடைசியா என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மக்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னென்ன தப்புலாம் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இப்போ ரீசார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியாம இப்போ ரீசார்ஜ் வந்து என்ன நமக்கு ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு சும்மா ஏதோ ஒரு ரீசார்ஜ் பிளான போடுவோம் அப்படின்ட்டு பேருக்கு போட்டு வைக்கிறது, அது ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆஃபர் வந்துட்டு அதனால நான் ரீசார்ஜ் பண்றேன், அந்த லிங்க் குள்ள போய் நான் அசெப்ட் பண்ண லிங்க் குள்ள போய் மை ஜியோ ஆப் குள்ள போயிட்டு நான் ரீசார்ஜ் பண்ணேன், மை ஏர்டெல் குள்ள போய் ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த இதை பண்றது தப்பு. ஓகேங்களா, நீங்க உங்களுடைய மை ஜியோவோ மை ஏர்டெல் ஆப் உள்ள போனாலே உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆயிடும். ஸோ நீங்க வந்து அவங்க சும்மா பேருக்கு போடுவாங்க இத்தனை பர்சன்டேஜ் கேஷ்பேக் கொடுக்கும்ட்டு, அதை நம்பிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திரும்ப 349 ரூபா ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணா திரும்பவும் போய் உள்ள போய் நீங்க 349 ரூபாய் தான் ரீசார்ஜ் பண்ண போறீங்க. ஸோ அந்த இதை கரெக்டா பார்த்து ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஓவரா டேட்டா பிளானை ரீசார்ஜ் பண்றது மக்களே. ஓவரா டேட்டா பிளான் மீன்ஸ் இப்போ நீங்க டேட்டாவை யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்போ வீணா 2 சிம்முக்கும் டேட்டா பிளானை ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஓவர் டேட்டா பிளான் எதுக்கு நமக்கு? ஒரு ஒரு மொபைலுக்கு டேட்டா பிளான் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே அன்லிமிடெட் 5G வரப்போகுது. அப்போ செகண்ட் சிம்ல உங்களுக்கு அன்லிமிடெட் 5G தேவையில்லை. நீங்க ஓடிபி வர்றதுக்கும் எஸ்எம்எஸ் அந்த இன்கமிங் கால் வர்றதுக்கு மட்டும் நீங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சாலே போதும். ஓகேங்களா? ஓகே மக்களே, இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை மக்களே. நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒன் பை ஒன்னா அப்படியே பண்ணிட்டு இருங்க. இப்போ ரீசார்ஜ் பிளான்ஸ் முடிய போகுது அப்படின்னா நீங்க எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அக்டோபர் டு நவம்பர் வரைக்கும் இருக்கு, அதுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் என்ன பிளான்ஸ் பண்ணணுங்கிறத பண்ணிக்கிடுங்க. நாளைக்கு விலை ஏறிட்டு அப்படின்னா நம்ம அந்த டயத்துல யோசிச்சுட்டு இருக்கோம் எதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண விட்டுட்டோம் அப்படிங்கிறத. அதுக்கு நீங்க இப்பவுமே ஒரு சரியான பிளானை செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க பணத்தையாவது மிச்சப்படுத்தலாம் மக்களே. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகே மக்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் உங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்ன குரூப் இருந்தாலும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.